இந்த பைரவி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சல இருந்துட்டு நல்லா போய் மூட்டி விட்டது மட்டும் இல்லாம, உங்கள மட்டும் தான் அதாவது உங்களையும், என்னையும் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க யாருமே இன்வைட் பண்ணல. கௌதம் மாமா இருந்துகிட்டு இப்போ பூமி பூஜை போடப் போறாங்க. அதுக்கு எல்லாரையுமே இன்வைட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த பைரவி கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா, இந்த பைரவி இருந்துட்டு குடுகுடுன்னு ஓடி போய் எதுக்காக என்கிட்ட சொல்லல? அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கா. இத கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம் வந்துட்டு உங்களுக்கு எதுக்கு சொல்லணும்? நீங்க மகன் மகன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு, கடைசில என்னையே கொல்ல பார்த்தீங்கல்ல அப்படின்ற மாரி சொல்றது மட்டும் இல்லாம, இன்னும் பல விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதும் இந்த பைரவி வந்துட்டு என்ன சொல்றது? ஏது சொல்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம முழிச்சுட்டு இருக்கா. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு கௌதம் கூட சந்தோஷமா இருக்கிறது மட்டும் இல்லாம, கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததா இந்த ஒரு ப்ராஜெக்ட்க்கு அதாவது பூமி பூஜை போடப் போறாங்க. இத எப்படி வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்தணும், என்ன ஏது அப்படின்ற ப்ளூ பிரிண்ட் எல்லாத்தையுமே நம்ம கௌதமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போட்டுட்டு இருக்காரு. ஒரு பக்கம் அஞ்சல் இருந்துட்டு இந்த பைரவி கிட்ட இத பத்தி சொல்றது மட்டும் இல்லாம, இந்த ஒரு பூமி பூஜைய வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காக பயங்கரமா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதே சமயம் இப்போ பைரவி இருந்துட்டு நான் இப்பவே போய் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்து பார்த்தீங்கன்னா, கௌதம பார்க்கறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிடுறா இந்த பைரவி. ஏற்கனவே கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைரவி மேல பயங்கர கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. வந்த உடனே அதாவது இந்த மாரி வந்து கேட்ட உடனே, நான் எதுக்காக உங்ககிட்ட சொல்லணும்? பெத்த மகன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அதாவது நீங்க மகன் மகன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு கடைசியில என்னையே கொல்லணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சீங்க. உங்களுக்கு எதுக்காக நான் சொல்லணும்? அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருந்தாங்க. இப்படி அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் வந்துட்டு இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. சரி ஓகே. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவ தான் வந்து பார்த்தீங்கன்னா கடத்த பார்த்தேன். அப்படி இப்படின்ற மாரி என்னென்னமோ சொல்றீங்க. இன்னைக்கு இலக்கியா இல்லன்னா நான் இல்ல. இலக்கியாவ என்கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எவ்வளவோ பிளான் பண்ணீங்க. ஆனா அது எதுவுமே நடக்காம போயிடுச்சு. இப்போ இலக்கியாவால தான் நான் உயிரோட இருக்கேன். அதே மாதிரி இந்த ஒரு ப்ராஜெக்ட் அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ₹50,00,00,000 சொத்து இப்போ என் பேர்ல இருக்கு அப்படின்னா, அதுக்கு காரணமும் இலக்கியா செஞ்ச நல்லது தான். இலக்கியாவால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துட்டு இருக்கேன். அப்படின்ற மாரி வந்து சொல்லி இந்த பைரவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புரிய வச்சுட்டுருக்காங்க. பைரவி திரு திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சுறா. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. அதாவது என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரியுங்களா? நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே பாசம் வச்சிருந்தீங்க அப்படின்னா, நாங்க இங்க தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு, நீங்க கண்டிப்பா எங்கள பார்க்கறதுக்காக வந்திருப்பீங்க. ஆனா இத்தன நாள்ல ஒரு நாள் கூட வரல. இப்போ ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க பூமி பூஜை போடப் போறோம். அப்படி இப்படி இந்த மாரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போற விஷயம் தெரிய வந்து, அத தடுக்கலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கீங்களா? ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஜானகி அம்மா இருந்துகிட்டு என்ன வந்து பார்க்கறதுக்காக வந்து நேரா கிளம்பி வந்தாங்க. அதுவும் அந்த லெட்டர்ல இருக்கிற அந்த அட்ரஸ வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சு, அந்த அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆனா எதுக்காக என்ன பார்க்க வரல? ஆனா இப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மனசுக்குள்ள இலக்கியாவ விரட்டிட்டு, என்ன வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாரி தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா இலக்கியாவும் நானும் வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற கிடையாது. ஒண்ணு தான் அப்படின்றத மட்டும் முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் வந்துட்டு இந்த பைரவிக்கு புரிய வைக்கிறாங்க. பைரவி வந்துட்டு திரு திரு திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிடுறா. அது மட்டும் இல்லாம இந்த பூமி பூஜையில மட்டும் எதனா ஒரு பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னா, நான் சும்மாவே இருக்க மாட்டேன். மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. இப்போ இந்த அஞ்சலியோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைரவிக்கும் வந்து இந்த இது பூமி பூஜை நடக்கிறது, பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் தான். ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பைரவிய இங்க அனுப்பிச்சு வச்சதுனால, அடுத்ததா அங்க என்ன பிரச்சனை நடந்தாலுமே கூட, அது பைரவி மேல தான் பழி விழும் இல்லையா? அதுக்காக தான் இந்த மாரி பிளான் பண்ணி வச்சிருக்கா. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.